அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈடிக்கு எதிரான வழக்கில் ஐசரி கணேஷ் வாபஸ் பெற்றிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. அமலாக்கத்துறை வழக்கை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கல்வியாளர் ஐசரி கணேஷ் தொடர்ந்த வழக்கு வாபஸ் பெற்றுள்ளார். 2020ஆம் ஆண்டு ஐசரி கணேஷுக்கு சொந்தமாக திருவள்ளூரில் உள்ள மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வாங்க முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு லஞ்சம் கொடுத்ததாக இருவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஐசரி கணேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அவரது மனுவில் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அரசு மருத்துவர் பாலாஜி நாந்தன் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பதிலளித்த லஞ்ச ஒழிப்பு துறை விசாரணையில் வழக்கு தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்து விஜிலன்ஸ் ஆணையருக்கு அறிக்கையாக அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என ஐசரி கணேஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுரேஷ் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றத்தில் இதுவரை ஏற்றுக்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்பது நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுவதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட விசாரணை நீதிமன்ற அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உத்தரவு பிறப்பித்த பிறகு இந்த வழக்கு தாக்கல் செய்த அனுமதிப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கை வாபஸ் பெறுவதாக ஐசரி கணேஷ் தரப்பில் நீதிமன்றத்தை தெரிவித்ததாக கூறினார். வழக்கை வாபஸ் பெற அனுமதித்து மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.